அவரு இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால, அ எனக்கு ரொம்ப ஆர்டர பற்றி எதுவும் தெரியாது. ஆனா, கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சதுனால, காலேஜ், கல்லூரியில எல்லாம் படிச்சதுனால, அந்த பிள்ளைகளோடு இணைந்து கொஞ்சம் தேவன அறிகிற அறிவுக்குள்ள வந்தேன். அது மாத்திரமல்ல, எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, எங்க வீட்ல ஃபுல்லா இந்துக்கள். அப்ப எல்லாம் இந்து மாப்பிள்ளைய பார்க்கும்போது, ஒரு மாப்பிள்ளை கூட செட் ஆகல. ஆண்டுடைய அநாதி தீர்மானம், கர்த்தருக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ மகனை கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அதனால ஒழுங்கா ஆலயத்துக்கு போக, ஒழுங்கா பைபிள் வாசிக்க, இந்த விதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர கிருபை செய்தார். ஆனாலும், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார் என்கிட்ட பழகும்போது சொல்லுவாங்க, "சிஸ்டர், நீங்க ரட்சிக்கப்படணும்னு" சொல்லுவாங்க. எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா, நம்ம ஒழுங்கா கோயிலுக்கு போறோம், ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறோம். ஏன் இந்த அம்மா வந்து சொல்றாங்க? பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, "சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்படணும், சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்படணும்." எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு நாள் தேவ சமூகத்திலே அமர்ந்து நான் ஜெபிக்கிற வேளையில, கர்த்தர் எனக்கு சில காரியங்கள காட்டி, "மகளே, இதுலேருந்து நீ விடுதலையாகணும். இதெல்லாம் நீ என்ன சமூகத்தில அறிக்கை செய்யணும்." பெரிய பெரிய காரியம் இல்ல. ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சருக்கு விரோதமா பேசுறது, பிள்ளைகள்கிட்ட கேலி கிண்டல் பண்ணுறது, பொய் சொல்றது, இப்படிப்பட்ட சில காரியங்கள். அப்ப எனக்கு அது கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு. எப்படின்னா, "மகளே, உன் பார்வையில இது தப்பு இல்ல. ஆனா பரலோகத்தில ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதனால நீ இத அறிக்கை செய்யணுங்கும்போது" உள்ள உடைஞ்சு தெய்வ சமூகத்திலே அந்த பாவங்களை அறிக்கை செய்தேன். கண்ணீர் கண்ணீர் ஊற்றி நான் ஜெபித்தேன். அந்த ஜெபித்து முடிக்கும்போது, ஒரு பெரிய பரலோக சந்தோஷத்தை உள்ளத்தில உணர்ந்தேன். அப்பந்தான் யோசித்தேன், ஓஹோ! இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷமா? என்ற அந்த அனுபவத்துக்கு பிறகு என் வாழ்க்கை தலைகீழாக மாறிற்று. நான் வேதம் வாசிக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசுவார். நான் நடக்கும்போது பேசுவார். இரவுல தூங்கும்போது பேசுவார். ஒரு ஆளுகிட்ட ஆண்டவர் பேசுற மாரி நெறைய காரியங்களை உணர்த்துவார். ஆச்சரியமா இருக்கும் கர்த்தருடைய வழிநடத்தல். அப்படி அந்த அனுபவத்துக்கு பிறகு ஆனா நெறைய இந்த புடமிட்டு கர்த்தர் இந்த பாதைக்கு கொண்டு வந்தார்ன்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா, எந்த ஒரு காரியம்னாலும் ஆண்டவர் சொல்லுவாங்க, "இத நீ சாப்பிடாத, இத நீ சாப்பிடாத, நீ உபவாசம் இரு." இப்படின்னு சொல்லி நெறைய ஒரு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பார். அத மீறி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. வேலைக்காரிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வைப்பேன். "நீ சாப்பிடாதேன்னு" சொல்லுவார். அப்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். "காலை சாப்பாட கம்ப்ளீட்டா விட்டுரு" அப்படின்னாரு. அப்ப இது பிள்ளைகள பார்த்துக்கிட்டு போறது ரொம்ப கடினமான பாதை தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைய என்னால மீற முடியல. ஒரு நாள் ரொம்ப பசி. இப்படி போய் முழங்கால் பட்டேன், "ஆண்டவரே, ரொம்ப பசிக்குதே, சாப்பிடவும் விட மாட்டேங்குது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பசி எடுத்துருங்க." அப்படின்னு நான் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், "மகளே, கன்மலையும் தேனினால் நான் உன்னை போஷிப்பேன். இது கோதுமை மணியினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன்." அந்த வார்த்தை வந்து தான் எனக்கு பசியும் போயிட்டு, பாரமும் போயிட்டு, கவலையும் போயிட்டு, சிரிச்சுக்கிட்டு எழும்புறேன், "கர்த்தாவே ஸ்தோத்திரம்" அப்படின்னு சொல்லி. இப்படி சில ட்ரெய்னிங்கள கர்த்தர் குடுப்பாரு. ஒரு நாள் நான் ஆண்டவர் சமூகத்தில நின்னு நான் கேட்குறேன், "ஆண்டவரே, என்னை ஏன் இப்படி இதை செய்யாத, அதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத." என் பாதையெல்லாம் கொஞ்சம் கடினமான பாதையிலேயே நடத்துனேன். இது யாருக்கும் தெரியாது. பிள்ளைகளுக்கும் தெரியாது, புருஷனுக்கும் தெரியும். எனக்கு ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் பேசுறாரு, "மகளே, நீ காட்டு யானை பார்த்துருக்கியா?" "பார்த்துருக்கேன் ஆண்டவரே, டிவியில பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் வீட்டு பக்கத்தில ஒரு பாகை யானை கொண்டு வரேன் பார்த்தியா? அத பார்த்தியா?" "அது எப்படி அந்த யானை இப்படி சாதுவா மாறிச்சு? உனக்கு தெரியுமா?" "தெரியாது ஆண்டவரே." அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு விளக்கம் தரார். காட்டு யானை முரட்டாட்டமான யானை. அந்த காட்டு யானைய சாதுவா மாத்துறதுக்கு நெறைய குழிகள வெட்டி, அப்புறம் அந்த யானைகள ஓட விட்டு, அந்த குழிக்குள்ள விழ வச்சு, மாசக்கணக்கா அத பட்டினியா போடுவாங்க.
பட்டினியை போட்ட பிறகு அந்த பாகன் வந்து அந்த யானையினுடைய அந்த தும்பிக்கையில் ஒரு ஒரு கம்பு ஒரு கோலை கொடுப்பான். அந்த கோலை கொடுத்தா சில சமயம் அப்படியே முறித்து அவன் மூஞ்சிலே வீசிடும். சரி, அப்போ வரைக்கும் இன்னும் அந்த திமிரு புகல வெறித்தனம் போல இன்னும் கடன் சொல்லி போட்டுருவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனாக்க அதை எடுத்து திரும்ப அவன் கையில் கொடுக்கணும். சரி, நவ் யூ ஆர் ஓகே, வெளியே வான்னு சொல்லிட்டு ஆண்ட்ரு அதை வச்சு ஆண்ட சொல்ல மாடே, நீ ஒரு காட்டியான. நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஆண்டவரே? ஆமாம் மேடம், நீ ஒரு காட்டியன். உனக்குள் என்னுடைய தெய்வீக சுபாவங்கள் உருவாகணும் பார்த்தியா? அன்பு, ஐக்கியம், பொறுமை, தாழ்மை, இந்த மாதிரி சுபாவங்கள் ஒன்றில் உருவாகிறதுக்கு தான் அவருக்கு இப்படிப்பட்ட கடினமான பாதை தரேன். அந்த இடத்துல அழுதேன். அன்று எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர், என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட ஜெபித்த நாட்கள் உண்டு. அதுக்கு வேறு வாழ்க்கையை அப்படி மெருகேற்றி கொண்டு வந்த பிறகு தான் ஊழிய பொறுப்பு கொடுத்தார். எந்த விதமான ஊழியங்கள் செய்தீங்க? அந்த ஊழிய வளர்ச்சி எப்படிலாம் இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை விதமான ஊழியங்கள் செய்தீங்க? எத்தனை வருஷம் செய்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை கொஞ்சம் சொல்லுங்கக்கா. முதலாவது என் கையில் கொடுத்த ஊழியம் சிறுவர் ஊழியம்தான். இந்த சிறுவர் ஊழியத்தை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை தான் கையில் கொடுக்கும்போது ஏறக்குறைய 10-50 பிள்ளைகளுக்கு மேலே ஆன பிள்ளைகள் கூடி வரவும், அதுகளுக்கு வசனத்தை சொல்லவும், அதுகளை ஆண்டுக்குள்ளே வழி நடத்தவும், எப்படியா அதுகளை என்கரேஜ் பண்ணவும், இல்லை பப்பர்ஷம் மூலமாகவும், ட்ராமா மூலமாக, அப்புறம் பரீட்சை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுக்கறனால அதுங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதனால் எப்போ சண்டே கிளாஸ் வரும்னு சொல்லி காத்து கிடக்குங்க பிள்ளைகள். அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் 15 வருஷம் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்காரு. அநேகரை கர்த்தர் அன்புள்ள பிள்ளைகளாக மாற்றி கர்த்தர் அறிகிற அறிவுக்குள்ளே வழி நடத்திருக்காரு. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அந்த பப்போட் ஷோ மூலமாக குட்டி பிள்ளைங்களுக்கு அநேக கருத்துக்களை சொன்னது யாருக்கா? பப்போட் ஷோ நடத்துகிற விக்டர் தான் கருத்துக்களை சொல்லி பிள்ளைகளை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் அக்கா, நீங்கள் என் பேரை சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா, அந்த நம்ம அதாவது அநேக ஆண்டுகளாக ஊழியம் செஞ்சுருக்கீங்க. இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக எத்தனை பேர் முழு நேர ஊழியர்களாக போயிருக்கிறாங்க, பகுதி நேர ஊழியர்களாக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கக்கா. அப்படி எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஆனால் போயிருக்கிறாங்க. சில பேர் பகுதி நேரம், சில பேர் முழு நேர ஊழியர்கள். ஏதோ கர்த்தர் அறிவுக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகமாக நானும் உங்கள் கூட சேர்ந்து ஊழியத்தில் இணைஞ்சு செஞ்சதுனால ஒன்றே ஒன்று மட்டும் நான் அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு தான் சொல்கிறேங்க. என்னுடைய பையன் சாம் ஜிம்ரிஸ் அவனும் ட்ரீ பிரவீன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடித்தாங்க. அதில் சாம் ஜிம்ரிஸ் பாஸ்டராக நடித்தான் நாடகத்தில். ஆனால் இன்றைக்கி அவன் யாராக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இன்று தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அதாவது கார்த்திக் கமாலில் அவங்க கூட தான் என்னுடைய பையன் அவருடைய உதவி ஊழியராக பாஸ்டராக இருக்காரு. அதுக்கு முதல்ல என்ன சொல்லலாம், அஸ்திபாரம் அடித்தளம் போட்ட அது யாரு அப்படின்னா யாருக்கு? அது கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். அதுக்கு மூல காரணமா இருந்தது நீங்க தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகுக்கா நம்முடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நம்ம நடத்தும் போதுக்கா ஒரு தடவை கல்வாரி காட்சியை நம்ம போட்டிருந்தோம். அது உங்களுடைய ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பேட்டி எடுத்தாலும் அது ஒரு ஞாபகத்துக்காக. கண்டேன் கல்வாரியின் காட்சின்னு ஒரு பாடல் நம்ம வச்சுருந்தோம். அதில் ஞானம் அதில் அவளை சிலுவையில் இயேசுவா செஞ்ச மாதிரி அவளை கட்டி வச்சுருந்தோம். அதாக்கில் பாடல் அருமையான பாடல். ஒண்டே மோசஸ் பாடியிருக்கிறாங்க. கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம்மேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள்
அன்பான அண்ணல் நம் இயேசு நாமக்காய்ப்பட்ட பாடுகள் கண்டே. இந்த பாடலை நம்ம ப்ளே பண்ணுங்க. மட்டக்கடையில இருந்து வந்த ஏஜி சர்ச் பாஸ்டர் தலைமை போதகர் ஐயா கேசி ஆண்ட்ரூஸ் அவங்க அதில் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த பாடல் ப்ளே பண்ணும்போது திடீர்னு நான் கவனிக்கும் போது ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் அழுதுட்டு இருந்தார் அந்த காட்சியை பார்த்து. உலகத்துக்கு நடிப்பு தான் இருந்தாலும் அவ்வளவு ஒரு தியாகமாக ஊழியம் செய்தவர் கூட அந்த ஒரு சண்டே கிளாஸ் மூலியமா நடத்தின அந்த நாடகம் கூட அவருக்கு என்னச்சுன்னா உள்ளத்தை தொட்டிச்சுங்க. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அநேக நீங்க வந்து ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க. அ வேற யாராவது உங்கள பார்த்து உங்க மூலமா நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். உங்க சண்டே கிளாஸ்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட யாராவது பேசியிருக்கிறாங்களாக்கா? அவ்வப்போது அங்கே இங்கே பார்க்கும்போது சில பிள்ளைகள் சண்டே கிளாஸ் வந்ததை குறித்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுங்க. சரிக்கா. அவ்வளோதான். ஆ. இப்ப நமக்கு தெரிஞ்சே எத்தனையோ பேர் தெரியாம எங்கெங்கலாம் ஊழியம் செய்றாங்கன்னு நமக்கு தெரியல எனக்கா. ஆனாலும் உங்களுடைய அந்த நேரத்தை ஒதுக்கி ஊழியங்களை நீங்க செய்தீங்க. இந்த ஊழியத்தை செய்யும்போதுலாம் சில உங்களுக்கு ஏதாவது பாடு, பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்காக்கா? அப்ப நேரம் என்ன செஞ்சீங்கக்கா? பாடு நிறைய வரும். ஐயய்யோ! ஊழியத்துல பாடு வந்துருச்சு. சரிக்கா. எங்கள் வீட்டையாவே சில சமயம் எனக்கு எதிர்பார்ப்பாங்க. நானே பயப்படுவேன் தெரியுமா? என்னப்பா அப்படிம்பாங்க. ஆனா ஐயாவை பத்தி நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் சொல்லி ஆகணும். போதகர்களை நல்ல மதிப்பு பாருங்க நல்ல மதிப்பாங்க தெரியுமா? அதாவது நம்ம அவிசனார் சர்ச் அது எந்த சர்ச்சில் இருந்தோ வந்தாலும் அந்த சிஎஸ் ஐயர்வாளா இருந்தாலும் எந்த பாசம் உடனே வாசல்ல போய் அவங்களுக்கு அப்படி அழைச்சிட்டு உள்ள கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா நம்ம ப்ரோக்ராமுக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. நீங்க சொல்லுங்கக்கா. அண்ணாச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாது செல்வராஜ் அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. சாது செல்வராஜ் உங்களுக்கு ஊழியத்துக்கு எப்படி ஹெல்ப்பா இருந்தாங்க? ஹெல்ப்புன்னு ரொம்ப சொல்ல முடியாது. சரிக்கா. கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆ. சில சமயம் கோவம் வந்தா திட்டவும் செய்வாங்க. ஆனா, ஒரு சமயம் என்ன நடந்துச்சுனாக்க, அந்த மேல டேபிள் சேர்லாம் போட்டிருப்போம் இல்லையா? சரிக்கா. கெஸ்ட் எல்லாம் கூட்டு வச்சுப்பாங்க. அதில் வந்து ஆளா உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரே பயம். ஆ. என்ன ஆச்சரியமா இருந்திருக்கு. ஐயர்மாரெல்லாம் வரவேற்று உட்காந்து இது பண்ணி சொல்லி அப்புறம் அவங்க பேசுகிற எல்லாம் முழு நேரம் உட்காந்து கேட்டுட்டு அன்னைக்கு தான் முழு நேரமும் உட்காந்து பார்த்துட்டு வந்தாங்க. அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும். சொல்லுங்கக்கா. அந்த நாள்லே நமக்கு இந்த இடம் வந்து ஓப்பன் இடம். சரிக்கா. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் நடத்துவோம். சரிக்கா. அப்போ நடத்தும்போது முந்தின நாளேயே பாரமாக இருக்கும். அப்போ இது எப்படி ஒழுங்கு பண்ணுறது ஒன்றும் தெரியலன்னு ரொம்ப பாரம். அப்படி இருக்கிற நேரத்தில் அன்னைக்கு நைட்டில் ஒரு தரிசனம். தேவதூதர்கள் இறங்கி வந்துட்டாங்க. வந்து ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் அதை செய்கிறான், ஒருத்தர் இதை செய்கிறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். சரி. ஏன்னா இப்படியெல்லாம் கர்த்தர் வேலை செய்வாரா? அதே மாதிரி கடைசி காலையில் பார்த்தா நிறைய பேர் வந்தாச்சு. பட் அதை நான் செய்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி காம்பவுண்டை 5 நிமிஷத்தில் அது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? கிளீன் ஆக்கி கொடுத்துருங்க. அப்புறம் நான் யோசித்தேன், இந்த ஊழியத்தை ஆண்டு எப்படி கனப்படுத்துகிறார். அவர் ஆரம்பித்து அவர் சொன்னதை நம்ம செய்யும் போது ஒருவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இப்போ இருக்கிற தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? ஆண்டவருக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலே கண் போன போக்கில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டம் எங்கே போய் முடியும்? இதனால் என்ன பிரயோஜனம்? குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த வாலிப சமுதாயம் வந்து மனம் திரும்பணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்குள்ளாக இன்னைக்கு கடந்து வரோம். கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு அநேக வாலிப முகாம்களை இன்னைக்கு ஊழியர்கள் நடத்தி கொண்டு வராங்க. அது ரொம்ப சந்தோஷம். அந்த ஊழியர் முகாமில் கலந்து கொண்ட அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்காக சாட்சிகளாக எழும்புறாங்க. பாவ பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போல் வாலிப பிள்ளைகள் வந்து கர்த்தருக்கு பயந்து தங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கேங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கணும். உலகம் மூலத்துக்குரியது உங்களுக்குரியது அல்ல. உலகம் அழிந்து போகும், ஆனால் ஆத்மாவு அழியாது. அது அதனால் வாலிப பிள்ளைகளுக்கு வந்து
கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுக்கணும். இதுக்கு பெற்றோர் மூல காரணமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, எருசலேமே குமாரத்தியே நீ எனக்காக உனக்கும் பிள்ளைக்காக அழு. பிள்ளைகளுக்காக யாரு அழுது ஜெபிப்பா? பெற்றோர் தான் செய்யணும். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளவு முழங்கால் நின்றுருக்கு, எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கேன். சும்மா ஒன்றும் பிள்ளைகள் வளரல. அந்த மாதிரி பெற்றோர் செய்தால் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ இருந்தாலும் போனால் எதாக இருந்தாலும் கெட்டு நாசமாக தான் போகும். அதனால பொறுப்புள்ள பெற்றோர்களும் பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழணும். அக்கா, நீங்கள் இதுவரைக்கும் அருமையாக ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் இருந்து கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள், ஊழிய காரியங்களை, மற்றவருடைய நீங்கள் செய்த ஊழியத்தை பற்றி அதிகமாக பகிர்ந்து கொண்டீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.